வக்கீலுக்கு பாதுகாப்பு கிடையாது, போலீஸ்காரங்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அப்புறம் எங்க வேணும் மக்கள்லாம் நாங்கள் வந்து எப்படி பாதுகாப்பாக இருக்குது? அவங்களுக்கு பாதுகாப்பாக இருக்க முடியாத பொழுது நாங்கள் எங்களுக்கு நினைக்கிறோம்ல. ஒரு அட்வொகேட் பார்த்தீங்கன்னா தென்காசியில் வந்து வெட்டி கொண்டிருக்காங்க. இந்த வாய் பக்கம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து வெட்டியிருக்காங்க. அது என்னதான் பகை இருந்தாலும் நீங்கள் பேசி தீர்த்து இருக்கணும். ஒரு அட்வொகேட் மேலே நீங்கள் எப்படி கை வைக்கலாம்? 1000 தப்பு பண்ணிருக்கலாம். இப்போ யாருக்கு லாஸ்? எல்லாத்துக்கும் லாஸ். அட்வொகேட் குடும்பம், அப்புறம் வெட்டினவன் குடும்பம்லாம் அவங்க ஃபேமிலியே இருக்கு. உங்களுக்கு நீங்க 6 மாசம் இருந்துட்டு வந்துடுவீங்க, அப்படித்தானே? இந்த பணத்தை இருக்கவே கூடாது. உங்க மேல இந்த கடுமையா வந்து தண்டனை கொடுக்கணும். இப்படி இருந்துச்சுன்னா நாடு எப்படி போக? பயமா இருக்கு, நடந்து போறதுக்கே பயமா இருக்கு. இங்க போனா ரேப் நடக்குது, கொலை. மோஸ்ட்லி இந்த சின்ன பிள்ளைங்க ரேப்னா இந்த அட்வொகேட்டுக்கே பாதுகாப்பு இல்லை. இதுக்கு வந்து அப்படியே ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொரு நாளும் எங்க பார்த்தாலும் இதேதான். போலீஸ் ஸ்டேஷன்ல போய் வெட்டுறாங்க. அப்புறம் எந்த அளவுக்கு வந்து நாடு போயிட்டு இருக்கு, பின்னேறி இருக்கு. வல்லரசு நாடுன்னு பார்த்தா வல்லரசு நாடே கிடையாது. என்ன சொல்ல போனா எல்லாரும் ஒவ்வொரு நாளும் இப்படி செத்துட்டு இருந்தா உயிருக்கு வந்து உத்தரவாதம் கிடையாது. டாக்டர் நம்ம அவங்க கடவுளாக கூப்பிடுவாங்க. வக்கீலாரும் சரி, போலீஸ்காரங்க ஏதாவது பிரச்சனை, போலீஸே பிரச்சனை, அந்த போலீஸ்காரங்க அவங்க எங்க போவாங்க? இது ஏன் இப்படி நடக்குது? யாருனாலும் இதை தட்டி கேட்க முடியல. இது கடுமையான தண்டனை என்ன கொடுக்கலாம்? நீங்களே சொல்லுங்க மக்களே. நீங்க பாக்குறீங்களே, எனக்கு என்ன நல்ல பயங்கரமான வந்து பனிஷ்மெண்ட் இருக்கு. நாடு ரோட்ல நிக்க வச்சு எல்லாரும் முன்னாடி வச்சு அவனை வெட்டினியா, ஏன்டா அப்படி வெட்டினு சொல்லிட்டு அவன் சூட் ஆர்டர் கொடுக்கணும், காலில் சுடணும். அப்போ அவனை பார்த்து வேற ஒருத்தர் வந்து தப்பு பண்ண மாட்டான். எப்படி இந்த அறுவை எடுக்க உங்களுக்கு வருது? அவ்வளோ வந்து வெறியாது, அவ்வளோ வந்து தைரியம் எப்படி வருது ஒரு போலீஸ்காரங்களை வெட்டுறதுக்கு, சாதாரண மனுஷனை வெட்டுறதுக்கு? ஆஃப்டர் இருக்கிறதே ஒரு வாழ்க்கை, இருக்கிறவனே போட்டி இல்லாமல் பொறாமல் இல்லாமல் சந்தோஷமா இருக்க பார்க்கணும். விட்டு கொடுத்து போகணும். ஏதாவது சண்டைனா ஆப்போசிட்ல பேசி முடிவு எடுக்கணும். இப்படி கொலை பண்ணிட்டு இந்த நாளே வந்து பயங்கரமா இருக்கு. என்னோட கருத்தை நான் சொல்லிட்டேன். உங்க கருத்து என்னன்னு நீங்க வந்து கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க, சரியா? எல்லாரும் இளைஞர்கள், லேடிஸ் எல்லாமே வந்து எல்லாத்துக்கும் வந்து சப்போர்ட் பண்ணுவோம். மெயினா வந்து பசங்க பார்த்தீங்கன்னா லேடிஸ்க்கு எல்லாத்துக்கும் வந்து மரியாதை கொடுக்கணும், பாதுகாப்பு கொடுக்கணும். கற்பழிப்பு, அருவா வெட்டு, அப்படி இப்படி இருக்கக்கூடாது. இந்த கருத்து என்னன்னு நீங்க சொல்லிட்டு போங்க, சரியா? பாய்.